வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு திகிலான மர்மம் நிறைஞ்ச பயணத்துக்குள்ள போக போறோம். இது வெறும் கதை அல்ல, ஒரு அனுபவம். கதையோட தலைப்பு பேய் பேருந்து பயணம். ம். காசு கொடுக்காம ஒரு பயணம் போனா அதோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இந்த ஒரு கேள்விதான் இப்போ நாம கேட்க போற இந்த திகில் கதையோட ஆணி வேறே. இவர்தான் ராமன். நம்மள மாதிரி ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற ஒரு சாதாரண இளைஞன். ஆனா பாவம், அவனுக்கு தெரியாது இன்னைக்கு அவன் போக போற பயணம் அவனோட வாழ்க்கையே மாத்தப் போகுதுன்னு. வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். டிக்கெட் எடுக்காத ஒரு பயணம் எவ்வளவு திகிலா மாறும்னு பாப்போம். பஸ்ல ஒரே கூட்டம், நிக்க கூட இடமில்ல. அப்போ ராமன் மனசுல ஒரு சின்ன தப்பா ஒரு யோசனை வருது. இவ்ளோ கூட்டத்துல கண்டக்டர் எங்க நம்மள கவனிக்க போறாரு? டிக்கெட் எடுக்காம பணத்தை மிச்சப்படுத்தலான்னு முடிவு பண்றான். சும்மா ஒரு சின்ன தப்பு தானே நினைக்கிறான். ஆனா அந்த சின்ன தப்பு தான் அவனோட வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு பெரிய பூதமா மாறும்னு அவனுக்கு தெரியல. அவன் அப்படி நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே விபரீதம் ஆரம்பிக்குது. திடீர்னு ராமனுக்கு மட்டும் காதுக்குள்ள யாரோ முணுமுணுக்கிற மாதிரி பயங்கரமான சத்தங்கள் கேக்குது. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா மத்தவங்க எல்லாரும் ரொம்ப இயல்பா இருக்கிறாங்க. யாரோ இவனை மட்டும் குறி வச்சு பயமுறுத்துற மாதிரி ஒரு உணர்வு. ராமனுக்கு பயம் தலைக்கு ஏறுது. இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு முடிவு பண்ணி நேரா டிரைவர் கிட்ட ஓடி போய் கேக்குறான். அண்ணே, இந்த பஸ்ல ஏதோ சரியில்லை, ரொம்ப விசித்திரமா இருக்கு, என்ன நடக்குது இங்க? இப்போ நாம கதையோட அடுத்த பகுதிக்கு வரோம். கொலை செய்யப்பட்ட அந்த கண்டக்டரோட கதை. இந்த பஸ்ஸோட இருண்ட கடந்த காலத்தை இப்போ டிரைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டிரைவர் ராமனை பார்த்து அமைதியா சொல்றாரு, தம்பி, பல வருஷத்துக்கு முன்னாடி இதே பஸ்ல ஒரு கண்டக்டரை ரொம்ப கொடூரமா கொன்னுட்டாங்க. இந்த ஒரு வரிய கேட்டதும் ராமனுக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகிடுச்சு. அந்த கொடூரமான ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? பனி கொட்டுற ஒரு மலைப்பாதையில நடுராத்திரியில 4 ரவுடிங்க பஸ்ல ஏறுறாங்க. டிக்கெட்டு கேட்ட கண்டக்டரையே மிரட்டுறாங்க. ஆனா அந்த கண்டக்டர் ஒரு நேர்மையான மனுஷன். கொஞ்சம் கூட அசரல. தைரியமா அவங்கள எதிர்த்து நின்னு பஸ்ஸை விட்டு இறங்க சொல்றாரு. அவ்வளவுதான். கோபமான அந்த மிருகங்க அவரை கத்தியால குத்தி கொடூரமா சாச்சிடுறாங்க. அந்த அநியாயமான கொலையோட விளைவு என்ன தெரியுமா? பழி வாங்க துடிக்கிற அந்த கண்டக்டரோட ஆவி சாந்தி அடையாம இதே பஸ்ஸுக்குள்ள சிக்கிக்கிச்சு. தனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதான் டிரைவர் அந்த அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. யாரெல்லாம் டிக்கெட் வாங்காம போய் அந்த கண்டக்டரோட வேலையை அவமதிக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் அந்த ஆவி சும்மா விடாது, பயமுறுத்தும்னு. இது கேட்டதும் ராமனுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு தனக்கு ஏன் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு. கதையோட அடுத்த பகுதி கொலையாளிகள் திரும்புகிறார்கள். ஆமாங்க, கதை இப்போ ஒரு பயங்கரமான உச்சக்கட்டத்தை நோக்கி நகரப்போகுது. கடந்த காலமும் நிகழ்காலமும் நேருக்கு நேரா மோதப் போகுது. டிரைவர் இந்த கதைய சொல்லி முடிக்கிறதுக்கும் நம்பவே முடியாத ஒரு விஷயமா, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலையை செஞ்ச அதே 4 பேரும் அந்த பஸ்ல ஏறுவாங்க. விதி அவங்கள மறுபடியும் அதே இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ இருக்கிற புது கண்டக்டர் அவங்க கிட்ட டிக்கெட் கேட்கிறாரு. ஆனா அவங்க கொஞ்சம் கூட மாறல. அதே திமிரோட நாங்கெல்லாம் டிக்கெட் எடுக்க மாட்டோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு அவரை மிரட்டுறாங்க. ஆனா இந்த முறை ஒரு வித்தியாசம். இவங்க செய்யறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆவி கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அது மனசுக்குள்ள நினைச்சுக்குது, போதும், பல வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தது இதுக்குதான், இன்னைக்கு என் வேட்டை முடிய போகுது. அடுத்த பகுதி கல்லறையிலிருந்து பழிவாங்கல். இப்போ அந்த அமானுஷி சக்தியோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. அடுத்த நொடி அந்த புது கண்டக்டரோட உடம்பு திடீர்னு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அவரோட கண்கள், அடேங்கப்பா, ரத்த சிவப்பு நிறத்துல நரக நெருப்பு மாதிரி ஜொலிக்குது. அவரோட முகமே கோபத்துல கொடூரமான ஒரு அரக்கன் முகமா மாறிடுது. ஆமா, அந்த பழைய கண்டக்டரோட ஆவி இப்போ இவரோட உடம்புக்குள்ள புகுந்துடுச்சு. இப்போ பேசுறது அந்த புது கண்டக்டர் கிடையாது, அது அந்த ஆவிதான். அது ஒரு அமானுஷமான திகிலூட்டும் குரல்ல கர்ஜிக்குது. ஏய், இந்த பஸ்ஸை ஞாபகம் இருக்கா? இதே இடத்துல தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய கொன்னீங்க. இத கேட்டதும் அந்த 4 ரவுடிங்களுக்கும் உறைஞ்சு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த திமிரெல்லாம் காத்துல பறந்துடுச்சு. இப்போ அவங்க உயிருக்காக கெஞ்சுறாங்க. ஐயோ, எங்களை மன்னிச்சுடு, எங்களை விட்டுடுன்னு தரையில விழுந்து கதறாங்க. ஆனா அந்த ஆவிக்கு இரக்கமே வரல. அது ரொம்ப தெளிவா சொல்லுது, மன்னிப்பா, அதுக்கு இங்க இடமே இல்ல. இன்னைக்கு உங்க எல்லாரையும் கொன்னா மட்டும்தான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும். அதுதான் அதோட இறுதி தீர்ப்பு. அவ்வளவுதான். வேகமா போய்கிட்டு இருக்கிற அந்த பஸ் அவங்களுக்கு ஒரு நடமாடும் சவப்பெட்டியா மாறுது. தப்பிக்கவே வழி இல்லாம அவங்களோட அலறல் சத்தத்துக்கு நடுவுல அந்த ஆவி ஒவ்வொருத்தரையா வேட்டையாடி தன் பல வருஷ பழி தீர்க்குது. கதையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு ஆவியின் இறுதிப் பயணம், பழிவாங்கல் முடிஞ்சது. இப்போ என்ன ஆகப் போகுது? தன்னை கொன்னவங்கள பழி தீர்த்ததும்
அந்த கண்டக்டரோட ஆவிக்கு இருந்த கோபம் எல்லாம் தணியுது. பல வருஷமா அந்த பஸ்ஸுக்குள்ள சிக்கித் தவிச்ச அந்த ஆன்மா கடைசியா விடுதலை அடைஞ்சு அமைதி அடையுது. ராமன் எப்படியோ அந்த பயங்கரமான ராத்திரியிலிருந்து தப்பிச்சிட்டான். ஆனா இந்த கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு அநீதியும் தனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆவியை உருவாக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.